டோக்கன் நம்பர் 110. சொல்லு ஜி, நீங்க வரத்துக்கு முன்னாடி நிறைய வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க. இந்த கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு எங்க அக்கௌண்ட்ல போறேன்னு சொன்னீங்க. இந்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வழங்குற திட்டம் இவ்வளவு ஏன் ஜி? எங்க ஊர்ல வெள்ளம் வந்திருந்தப்ப கூட அந்த நிவாரணம். நீ தானே டோக்கன் நம்பர் 110, கவுண்டர் நம்பர் 4க்கு போ. டோக்கன் நம்பர் 110. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் முன்னாள் குடியரசுத் தலைவர் மரியாதைக்குரிய அப்துல் கலாம் அவர்களுடன் தொடர்ச்சியாக பணியாற்றியவரும் அரசியல் சமூக விஞ்ஞான ஆய்வாளரும் ஆகிய பொன்ராஜ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. வணக்கம். தென் தமிழகத்தில் இப்போது நீங்கள் இருக்கீங்க. நீங்களும் ஒரு தென் தமிழகத்தை சேர்ந்தவர். பொதுவாக தென் தமிழகத்தில் எந்த திராவிட கட்சிகளோ தேசிய கட்சிகளோ முக்குளத்தோருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை அது பெரும்பாலும் கொடுத்துருக்குறாங்க. பிற சமூகத்துக்கும் கொடுப்பாங்க. நாடார், நாயக்கர், பிற சமூகங்களும் அங்கே எம்பியா எம்எல்ஏக்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு பொதுவான பார்வை திருநெல்வேலி, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, அருப்புக்கோட்டை, ராம்நாடுனா இங்கே முக்குளத்தோர் தான்ப்பா நிப்பாட்டுவாங்க. அப்படி 60 விழுக்காடு எப்படி அவங்களுக்கு தான் கிடைக்குங்கிறது ஒரு பார்வை, ஒரு பொதுவாக தமிழ்நாட்டில் அப்படி ஒரு பார்வை இருக்குது. இந்த நிலையில் பாரதிய ஜனதா தேனி மாவட்டத்தில் டிடிவி தினகரன் அவர்களை நிப்பாட்டியிருக்கிறாங்க. அவர் கிட்டத்தட்ட அதிமுகவினுடைய ஒரு முகமாக இருந்தவர், அதிமுகவை இயக்கியவர் என்ற பெயர் உண்டு. அதிமுகனாலே டிடிவி தினகரன் தான் அப்படிங்கிற ஒரு நேம் இருக்குது. அந்த லீகசி தேனி மாவட்டம் அவருக்கு நெருக்கமான தொகுதியினால் நிப்பாட்டியிருக்கிறாங்க பாஜக கால்குலேட் பண்ணி. ராமநாதபுரத்தில் ஒரு முதலமைச்சராக இருந்தவரையே நிப்பாட்டியிருக்கிறாங்க. அதுவும் ராமநாதபுரத்தில் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர். ஸோ இதுதான் தென் தமிழகத்தில் பாஜகவுடைய கணக்கு. அது பாஜக அங்கே நிற்கலை, பாஜக நேரடியாக அங்கே இறங்கலை. ஆனால் கூட்டணியாக இந்த மாதிரி அந்த பெரும்பான்மை சமூகங்களை சேர்ந்தவங்களை போட்டிருக்கு. ஒரு தெரிந்த முகம், முதலமைச்சராக இருந்தவங்க, ஒரு பெரிய தலைவராக இருந்தவங்கள நேரடியாக களம் இறக்கியிருக்கு அப்படிங்கிறாங்க. இது எந்த அளவுக்கு அந்த பாஜக கூட்டணிக்கு ஆதரவை தரும்னு நினைக்கிறீங்க? இதில் என்ன மாதிரியான செல்வாக்கை செலுத்தும்னு நீங்கள் பார்க்குறீங்க? அதாவதுங்க, நான் இங்கே இப்போ ராணுவத்தில் இருக்கேன். இந்த பகுதி மக்களோடு பேசும் பொழுது, பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இது ஒரு முக்குளத்தோர் மத்தியில ஒரு 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 வருத்தம் இருக்கிறது. அவர்களுக்கு இந்த ஓபிஎஸ் அவர்களுக்கு அவர்கள் மேல ஒரு பாசம் இருக்கிறது முக்குளத்தோர் மக்கள் மத்தியில. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த வருத்தத்தை அறுவடை பண்ணுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்களா என்று சொன்னால், அங்க ஒரு விஷயம் தடுக்குது. அதாவது திமுகவை சார்ந்த முக்குளத்தோர் எல்லா கட்சியிலும் இருக்காங்க. அதாவது இங்க அதிகமாக இருந்தாலும் முக்குளத்தோர், நாடார், நாயக்கர்கள், மற்ற ஜாதி, அனைத்து ஜாதியினரும் இங்க அதிகமாக இருக்காங்க. ஆமா, சௌராஷ்டிரா இருக்காங்க, கோனார் இருக்காங்க. இப்படி பல்வேறு தேவேந்திர குல வேளாளர்கள் இருக்காங்க. அப்புறம் எஸ்சி எஸ்டி அனைவருமே இருக்காங்க, எல்லா மக்களுமே இருக்காங்க. இதுல என்னன்னா, இந்த இந்த முக்குளத்தோர் அதிகமா இருக்கிறதுனால முக்குளத்தோர் வேட்பாளர்களை இங்கு நிறுத்துவது வழக்கம். திமுகலையும் நிறுத்திருக்காங்க முக்குளத்தோர் வேட்பாளர்கள் தான். ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகலையும் முக்குளத்தோர் வேட்பாளர்கள் தான். அடுத்து தேனியிலையும் முக்குளத்தோர் வேட்பாளர்கள் தான் நிற்கிறார்கள். அப்ப இந்த முக்குளத்தோர் வேட்பாளர்களை அனைத்து கட்சிகளுமே நிறுத்தும் பொழுது அந்தந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அந்தந்த முக்குளத்தோர் வேட்பாளர்களுக்கு போடுவார்கள். மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் பொதுவான அந்த அரசியல் சூழலுக்கு ஏற்ப ஒரு திமுகவையோ அதிமுகவை தேர்ந்தெடுப்பது வழக்கம் இங்க. அப்ப இங்க பார்க்கும்போது 2 விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஓபிஎஸ் அவர்கள் மேல ஒரு நல்லவர், ஒரு அமைதியானவர், ஒரு பண்பு மிக்கவர், ஒரு அதிர்ந்து பேசாதவர், அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர் என்ற பெயர், நல்ல பெயர் இருக்கிறது. அதே நேரத்துல இவர் யாருக்குமே எதுவுமே செய்ய மாட்டார், காசு செலவழிக்க மாட்டார். தன்னை தேடி வந்தவர்களுக்கு, கட்சியை நம்பி வந்தவர்களுக்கு இவர் எந்த உதவியும் செய்ய மாட்டார் என்ற ஒரு பெயரும் இருக்கிறது. அதே நேரத்துல தர்மர் என்ற ஒரு ஊராட்சி மன்ற தலைவருக்கு இவர் தான் எம்பி பதவியை கொடுத்தார். அங்குதான் எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கும் பிரச்சனை ஆரம்பித்தது என்ற ஒரு நல்ல பெயரும் இருக்குது. ராஜ்யசபா எம்பி. ஆமா, ராஜ்யசபா எம்பி. அப்ப கலந்துபட்ட ஒரு கருத்துக்கள் ஓபிஎஸ் மேல நிலவுகிறது. ஆனா என்ன ஓபிஎஸ் அவர்களை பற்றி அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்குளத்தை சேர்ந்த சமுதாயத்தில் ஒரு பிரிவினர் ஓபிஎஸ் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன், அதிமுகவை சேர்ந்தவர்கள். ஆனால் திமுகவை சேர்ந்த
முக்குளத்தை சேர்ந்த சமுதாயத்தில் இருப்பவர்களது வாக்குகள் எந்த அளவுக்கு ஓபிஎஸ்க்கு கிடைக்கும் என்பது சொல்ல முடியாது. ஏன்னா திமுகவை சேர்ந்த முக்குளத்தை சேர்ந்த சமுதாய மக்கள் கண்டிப்பாக திமுகவுக்கு தான் வாக்களிப்பார்கள். அப்படிப்பட்ட நிலைதான் நிலவுகிறது. முக்குளத்தோர் வாக்கு நவாஸ் கனிக்கு தான் கிடைக்கும். நவாஸ் கனிக்கு தான் திமுக கிடைக்கும். முக்குளத்தோர் வாக்கு. திமுக முக்குளத்தோர் வாக்கு நவாஸ் கனிக்கு. திமுக காங்கிரஸ் இடதுசாரியில் உள்ள முக்குளத்தோர் கண்டிப்பா நவாஸ் கனிக்கு தான் போடுவாங்க. கண்டிப்பா நவாஸ் கனிக்கு தான் போடுவாங்க. அதுல எந்த விதமான மாற்றம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆனா அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்குளத்தோர் வாக்கு ஒருவேளை ஓபிஎஸ்க்கு செல்லலாம் என்ற ஒரு நிலை இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு என்ன அவர் மேல இருக்கக்கூடிய குறை அப்படின்னா, ஒரு அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர், 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், அதிமுகவுடைய கொடி சின்னத்தை எனக்கு வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் வரை சென்று வாதாடி கொண்டிருப்பவர் எப்படி வந்து பிஜேபியிடம் சென்று யாசகம் கேட்பது போல எங்களுக்கு கூட்டணிக்கு லிஸ்ட் கொடுத்துருக்கோம், எங்களுக்கு சீட்டு கொடுங்க என்று கேட்டு கையேந்தி, அதுவும் அண்ணாமலையிடம் சென்று கையேந்தி நிற்கலாம் என்ற ஒரு உணர்வு, ஒரு ஒரு வெறுப்பு வந்து இங்க இருக்கக்கூடிய முக்குளத்தோர், சில முக்குளத்தோர் மத்தியில இருக்கிறது. இது வந்து அதிமுகவை அடமானம் வைத்து விட்டார். அதிமுக அப்ப அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் சொன்னால், எதற்கு வந்து இப்படி வந்து பிஜேபியுடன் ஓட்டு போடுவதற்கு நாங்கள் எதற்கு ஓபிஎஸ்க்கு ஓட்டு போடும், நான் அதுக்கு வந்து பேசாம நாங்க வந்து திமுகவுடைய முக்குளத்தோர், அங்கே ஒரு முக்குளத்தோர் தான் இருக்காரு, அவருக்கு ஓட்டு போட்டு போறோம். எடப்பாடி தான் எங்களுக்கு துரோகம் பண்ணாரு அப்படின்னா திமுகவுக்கு ஓட்டு போட்டு போறோம். இல்லைன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டு போறோம். நாம் தமிழர் கட்சியில இருக்கிறதும் ஒரு வேட்பாளர், முக்குளத்தோர் வேட்பாளர், அவருக்கு ஓட்டு போட்டு போறோம் என்ற எண்ணம் வந்து அவர்களுக்கு இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு, ஆனால் இது வந்து எடப்பாடி பக்கமும் ஒரு ஸ்ட்ராங் இருக்கு, அங்கேயும் முக்குளத்தோர் இருக்காங்க. எடப்பாடி பக்கமும் சீனிவாசன், திண்டுக்கல் சீனிவாசன் இருக்கார், ஒரு ராஜன் செல்லப்பா இருக்கார், அப்புறம் செல்லூர் ராஜ் இருக்கார், உதயகுமார் இருக்கார், செல்லூர் ராஜ், உதயகுமார், மணிகண்டன். இல்ல முக்குளத்தூர் ஓபிஎஸ் தவிர எல்லா முக்குளத்தூர் எடப்பாடி பக்கம் தானே இருக்கிறாங்க. ஆமா, அதனால வந்து அது வந்து ஒரு சில அந்த ஒரு எடப்பாடி முக்குளத்தோருக்கு துரோகம் செய்து விட்டார் என்று நம்பக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஓபிஎஸ் பின்னால நிக்கிறாங்க. ஆனா ஒண்ணு நீங்க நல்லா பாருங்களேன், யாரெல்லாம் எனக்கு பவர் வேணும், எனக்கு ரெட்டை வேணும், எனக்கு வந்து ஆட்சி வேணும், எனக்கு வந்து வேணும் என்று பிஜேபி நோக்கி ஓடினார்களோ அவர்கள் எல்லாம் இன்றைக்கு நடுத்தருவில் பிஜேபியால் விடப்பட்டிருக்கிறார்கள் என்ற உண்மையை இன்றைக்கு ஏகப்பட்ட பேர் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பிஜேபியினுடைய சதி திட்டமே என்னன்னா, நல்லா பாத்தீங்கன்னா, அதிமுக ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் குறிப்பாக 2 மிகப்பெரிய ஜாதி பின்புலம் உள்ள அதிமுகவை ஒழிக்கணும். என்னது? ஃபர்ஸ்ட் முக்குளத்தோர். அப்ப அந்த முக்குளத்தோர் ஜாதியில ஜெயலலிதாவுக்கு அடுத்து இருந்த சின்னம்மா என்று அழைக்கக்கூடிய சசிகலா அவர்களை முதல்ல ஒழிக்கணும்னு சொல்லி ஜெயலலிதா இறந்த உடனே அந்த கேஸை எடுத்து திரும்பி தீர்ப்பை கொண்டு வந்து அவரை வந்து உடனே ஜெயில தள்ளினாங்க. அப்ப அவரை முடிச்சிட்டாங்களா? 2வது இரட்டை சின்னத்திற்கு வாங்குவதற்காக கொடுத்தாருன்னு சொல்லி, பணம் கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு பொய்யான கேஸை போட்டு டிடிவி தினகரனை தீகார் ஜெயில கொண்டு வச்சாங்க. அப்ப அதோடு சரி, டிடிவி தினகரன் இன்னைக்கு யார்கிட்ட இருக்காரு? அவரு பிஜேபியை ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று சொன்ன டிடிவி தினகரன் இன்னைக்கு யாரு பக்கம் ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு? இன்னைக்கு அண்ணாமலைக்கு போய் ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு, இன்னைக்கு பிஜேபிக்கு போய் ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு. மோடி தான் முதல்வன்றாரு. அப்ப 2வது அவரும் ஓஞ்சாரு, 2வது அவரையும் முடிச்சிட்டாங்க. 3வது யாரு? ஓபிஎஸ் அவர்கள் தர்மயுத்தம் நடத்தினார் சொல்லி ஓபிஎஸ்க்கு கிடைத்த மிகப்பெரிய வரவேற்பு, தமிழக மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது. அந்த வரவேற்பு வந்து என்றைக்கு அவர் குருமூர்த்தி சொல்லித்தான் உட்கார்ந்தாருன்னு குருமூர்த்தி வெட்ட வெளியில போட்டு உடைச்சாரோ அன்றைக்கே அவருக்கு இறங்கு முகமாகிவிட்டது. அப்ப என்னாச்சு? பிஜேபி தான் இந்த 3 முக்குளத்த தலைவர்களையும் ஒழித்தது என்பது நிறுவனமாகிவிட்டது. அப்ப முக்குளத்தை ஒழிச்சாச்சு. அப்ப என்ன பண்ணாங்க பிஜேபி? அடுத்து 2ஆம் கட்ட தலைவர்கள், முக்குளத்தை சேர்ந்த 2ஆம் கட்ட தலைவர்கள், இந்த சின்ன சின்ன ஜாதி சங்கங்கள் வச்சிருப்பாங்க, முக்குளத்தோர்லயே பல்வேறு ஜாதி சங்கங்கள் வச்சிருப்பாங்க. அவர்களை வந்து மத சாயம் பூசி, அவர்களுக்கு வந்து காவி சாயம் பூசி, அவர்களுக்கு பணம் கொடுத்து அவர்களை வந்து தங்கள் பின்னாலே கொண்டு வந்து, அப்ப அந்த முக்குளத்தோர் சமுதாயத்தையே எல்லாத்தையும் உடைச்சது யாரு? பிஜேபி தான் உடைச்சது. அப்ப ஒட்டுமொத்த முக்குளத்து மக்களும் இந்த இவர்கள் கஷ்டப்பட்டு உருவாகி ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பார்கள். அத்தனை பேரையும் காலி பண்ணியது பிஜேபி என்ற உண்மையை மட்டும் தெரிந்திருந்தால் ஒருத்தர் கூட, முக்குளத்தை சேர்ந்த ஒருத்தர் கூட பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சப்போர்ட் பண்ணுவாங்களா யாராவது? ஒருத்தர் கூட பண்ண மாட்டாங்க. அப்ப முக்குளத்தோர் சமுதாயத்தை ஒழிச்சிட்டாங்க. 2வது அடுத்து என்ன பண்ணணும்? ஏடிஎம்கே ஒழிக்கணும்னா அதை தெளிவா தெரிஞ்சுக்கிட்ட எடப்பாடி தான் கூடயே இருந்து கூட அவர் வந்து கடைசி நேரத்துல வெளியே வந்துட்டார்.
இன்னமும் அவர் மோடி எதிர்க்கல, அமித்ஷாவை எதிர்க்கல, அமித்ஷாவை எதிர்த்து பேசல. ஜூன் 4ஆம் தேதி ஒருவேளை பிஜேபி ஜெயிச்சா முதல் ஆதரவு எடப்பாடி இருந்தா போகும். நீங்க நல்லா எழுதி வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட நிலையில் தான் எடப்பாடி இருக்கார். என்ன அப்ப அந்த எடப்பாடி அவர்கள் ஒவ்வொரு இடத்துல நாங்கள் பாஜகவுடன் இல்லை, முஸ்லிம்களே எங்களை நம்புங்கள், பாஜகவுடன் நாங்கள் இல்லை, இஸ்லாமியர்களே எங்களை நம்புங்கள்னு ஒவ்வொரு மேடையா சொல்றாரு எடப்பாடி. அவர் எப்படி சொன்னா அவர் செயல் அவர் வந்து முஸ்லீம் இது பிஜேபியோட இல்லைன்னு சொல்லணும். அவருடைய வார்த்தை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவருடைய செயல் அதை வெளிப்படுத்தணும். அந்த செயல் எங்க வெளிப்படுத்தியிருக்கு. அப்ப அந்த செயல் இல்லையே. அப்ப நீங்க பாருங்க எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு பிஜேபியிடமிருந்து வெளியே வந்து அதிமுகவை கன்சாலிடேட் பண்ணிருக்காரு. அதை நம்ம ஏத்துக்கணும். அதிமுகவை கன்சாலிடேட் பண்ணிட்டாரு. இன்றைக்கு ஒருவேளை ஓபிஎஸ் இடம் அதிமுக சென்றிருந்தால் கண்டிப்பாக அதிமுக ஒட்டுமொத்தமா காலியாயிருக்கும். அதை வந்து ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் நல்ல மனிதராக இருந்தாருடைய அரசியலில் ஒரு வல்லவராக அவர் இல்லை. அரசியலில் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய நிலை இல்லை. ஆனா அதுல வந்து எடப்பாடி வெற்றி பெற்றிருக்கிறார். எடப்பாடி வந்து அரசியல்ல வந்து சாணக்கியத்தனத்தோட அவர் வந்து சட்டம் தன் பின்னால் இருக்க நீதித்துறையிலிருந்து அனைத்து முடிவுகளையும் வெற்றிகரமான முடிவாக தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டார். ஒண்ணு. இரண்டாவது, கட்சிக்காரர்களை தன் இஷ்டம் போல சம்பாதிக்க விட்டார். 4.5 ஆண்டு காலத்துல அனைத்து அமைச்சர்களும் அனைத்து எம்எல்ஏக்களும் நல்லா சம்பாதிச்சாங்க. அப்ப அவங்களுமே அவர் கூட இருக்காங்க. அடுத்து வந்து இவர் வந்து கட்சியை வந்து தன் கைக்குள்ள வச்சுக்கிட்டார். இன்னைக்கு பிஜேபியில இருந்து வெளியே வந்து கட்சியை காப்பாத்திட்டார் அப்படின்ற ஒரு பெயர் வந்து எடப்பாடிக்கு இருக்கிறது. எனவே அந்த ஒரு பெயரை மட்டும் வைத்து சிறுபான்மை மக்களும் இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களும் தலித் எஸ்சி எஸ்டி தலித் மக்களும் எம்பிசியில் இருக்கக்கூடிய விளிம்புநிலை மக்களும் எடப்பாடியை நம்புவாங்களான்னா நம்ப மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அந்த நம்பிக்கையை இழந்துதான் எடப்பாடி நிற்கிறார். எனவே ஏடிஎம்கேனுடைய ஓட்டை கன்சாலிடேட் பண்ணி ஒரு 2ஆம் இடத்திற்கு வருவதற்கு எடப்பாடி தன்னை தயார்படுத்தி இருக்கிறார். ஏன்னா அது தேவை அவருக்கு. அடுத்த எலெக்ஷன்ல நான் தான் ஒற்றை சக்தி, அதிமுகவில் நான் தான் ஒற்றை சக்தி என்று சொல்வதற்கு அது தேவை. அதை அவர் செஞ்சிருக்காரு. அதான் அப்படிதான் நம்ம பார்க்கணும். அப்ப அவரையும் எப்படி காலி பண்ணுவது? அப்ப அண்ணாமலையை கொண்டு வா. அப்ப எடப்பாடி அப்ப ஒண்ணு முக்குளத்தோரை ஓச்சாச்சு, 3 பேரையும் காலி பண்ணியாச்சு. முக்குளத்தோருடைய முக்கியமான தலைவர்கள் 3 பேரையும் காலி பண்ணியாச்சு. சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் காலி பண்ணியாச்சு பிஜேபி. அப்புறம் அடுத்து என்ன பண்றது? அடுத்து எடப்பாடியை காலி பண்ணணும். என்ன பண்றது? அவர் சமூகத்தில இருந்தே ஒருத்தரை அங்க வீடியோ ஆடியோ எடுத்துக்கிட்டு இருந்தவர் ஒருத்தர் கர்நாடகாவில் அந்த அங்க சந்தோஷ்ஜின்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்காக அரசியல் சித்து விளையாட்டுகளை எடுத்துக்கின்றதா சொல்றாங்க. அவரை கொண்டு வந்து இங்க வந்து ஆட்டுக்குட்டி வேஷம் போட்டு ஆடை தூக்கி மேல போட்டு அதை வந்து ஆனந்த விடனை வச்சு ஒரு பரப்புனாங்க. அது ஒழுங்கா போய் சேரல. உடனே ரஜினியை போய் பார்க்க வச்சு ரஜினியுடைய முதல்வர் வேட்பாளர்னு சொல்லி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணாரு குருமூர்த்தி. அது வந்து ஓரளவுக்கு ரஜினியுடைய சீஃப் மினிஸ்டர் வேட்பாளரா என்று ஒரு பேரு கொடுத்துச்சு. அப்புறம் அப்படியே வந்து அவர்கள் வந்து 2வது இதுக்கு கொண்டாந்து அப்படியே வந்து அப்ப அந்த ஒரு பிம்பம் வந்து ரஜினியுடைய முதல்வர் வேட்பாளர் பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. அந்த பிம்பம் வந்து அதை வச்சுக்கிட்டு அப்படியே பிஜேபியில கொண்டு வந்து இசட்ல செக்யூரிட்டி கொடுத்து இங்க வந்து ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை கிரியேட் பண்ணி ஆட்டுக்கு ஏதாவது இது மாதிரி 2 கையே கொடுப்பாங்கல்ல, ஆடு பகை குட்டி பகை, சரி குட்டி சொந்தம் ஆடு பகைன்ன மாதிரி, குட்டி சொந்தம் ஆடு பகைன்னு சொல்லுவாங்க கிராமத்துல பழமொழி. அது மாதிரி வந்து அமித்ஷாவும் மோடியும் எடப்பாடி தூக்கி பக்கத்துல உட்கார வைப்பாங்க. இங்க அண்ணாமலை வந்து எடப்பாடி வைவாரு. இப்ப எப்படிப்பட்ட ராஜதந்திர விளையாட்டுன்னு பாருங்க. அப்படியே பண்ணி 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 கொங்கு வேளாளர் சமுதாயத்திலேயே எடப்பாடிக்கு எதிராக அண்ணாமலையை உருவாக்கி கொங்கு வேளாளர் சமுதாயத்துல ஒரு ஜாதிய ரீதியான ஒரு பிரிவினையை உருவாக்கி அங்கு வந்து இவர் தான் ஒரு அடுத்த உங்க தலைவர் நம்பிக்கை என்று சொல்லி அங்க இருக்கக்கூடிய கொங்கு வேளாளர் சமுதாயத்துல கோயம்புத்தூருக்கு ஒண்ணும் செய்யல, திருப்பூருக்கு ஒண்ணும் செய்யல. பிஜேபி கடந்த 10 ஆண்டுகள்ல கோயம்புத்தூர் இன்று இந்த அளவுக்கு சீரழிவை சந்தித்ததற்கு பிஜேபி தான் காரணம். திருப்பூர் சீரழிவை சந்தித்ததற்கு பிஜேபி தான் காரணம். எதுவுமே செய்யல. ஆனா ஜாதியில கொங்கு வேளாளர் கவுண்டருக்கு நம்பிக்கை நட்சத்திரம் அண்ணாமலை என்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அங்கேயும் வந்து எடப்பாடியையும் காலி பண்ணி கவுண்டர் சமுதாய மக்கள் அதிமுக பின்னால இருப்பாங்க, அவர்களை எல்லாம் அண்ணாமலை மூலமா திருப்போம்னு சொல்லி அப்ப ஒரு பிஜேபி எப்படியெல்லாம் கட்சிகளை ஜாதிய முறையில் சிதைக்கிறது, மதத்தை கையில் எடுத்து ஒரு ஸ்டேட்டவே இந்தியாவையே காலி பண்ணுது என்பதற்கான விளக்கம் தான் நம்ம இப்ப கண்ணால பார்க்கக்கூடிய இந்த சம்பவங்கள் எல்லாம். அப்ப இவர்களது எண்ணங்கள் செயல்கள் அனைத்துமே அதிமுகவை ஒழித்து இங்கு பிஜேபியினுடைய தாமரையை மலர செய்ய வேண்டும், இரட்டலையை ஒழித்து தாமரையை மலர செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெற்றி பெற்று வந்திருக்கிறார்கள்.
எனவே இதை புரிந்து கொண்டு அதிமுக எடப்பாடி இன்னமும் அதை புரிந்துகிட்டது மாதிரி எனக்கு தெரியல. அது ஒருவேளை அடுத்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான், பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் என்னுடைய சூழல் எந்த அளவுக்கு அதிமுகவை பிஜேபி அந்த இரட்டை இலையை அந்த ஆடு தின்பது போல ஒரு படமெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அது எந்த அளவுக்கு அந்த ஓட்டை இவர்கள் அபகரித்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்த பின்புதான் அதிமுக தொண்டர்கள் விழித்துக் கொள்வார்கள் என்றுதான் நினைக்கிறேன். நான் ஒண்ணு மட்டும் நான் தெளிவா சொல்றேன். அதிமுக தொண்டர்களா இருக்கட்டும், இல்ல விளிம்பு நிலை சமுதாயத்தை சேர்ந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய 116 சமூகங்களை சேர்ந்த ஜாதியை சேர்ந்த விளிம்பு நிலை சமுதாயத்தினுடைய மிகவும் பிற்படுத்தப்பட்ட எம்பிசி மக்களுக்கு சொல்றேன், உங்களை பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் என்று குழப்புவார்கள். உங்களை விளிம்பு நிலை மக்களுக்கு உங்களுக்கு நாங்கள் அதிகாரம் தருகிறோம் என்று பிஜேபியினர் RSS காரர்கள் உங்களை குழப்புவார்கள். மக்களே நல்லா நினைச்சுக்கோங்க, இதுவரைக்கும் பிஜேபி இந்த எம்பிசிக்கோ ஓபிசிக்கோ எந்த விதமான துரும்பை கூட தூக்கி போடவில்லை. அப்ப ஓபிசி மக்கள் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் மத்திய அரசு பணிகளில் வரக்கூடாது என்றுதான் அவர்கள் திட்டமிட்டு செயல்படுகிறார். ரீசெண்டா ஒரு யூஜிசியினுடைய ஒரு சட்டத்தை மாத்திருக்காங்க பிஜேபி. என்ன மாத்திருக்காங்க? மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட SC ST எம்பிசி மக்கள் மாணவர்கள், ஓபிசி மாணவர்கள் பேராசிரியர் பணிக்கு தகுதி இல்லை என்று அவர்கள் தகுதி பெறவில்லை என்றால் அந்த இடத்தை உயர் ஜாதி இருக்கக்கூடிய ஃபார்வர்டு கேஸ்ட்ல இருக்கக்கூடிய உயர் ஜாதி இந்துக்களை வைத்து நிரப்பிக் கொள்ளலாம் என்ற ஒரு சட்டத்தை போட்டிருக்காங்க. இப்ப எந்த அளவிற்கு இந்த பிஜேபி கட்சி மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு எதிரான கட்சியாக இருக்கிறது என்பதை நீங்கள் நினைவில் கொண்டால், இந்த உங்களை ஜாதிய ரீதியாக உங்களுக்கு அதிகாரம் தருகிறோம், அரசியல் நீதி தருகிறோம், சமூக நீதி தருகிறோம் என்று சொல்லக்கூடிய எந்த நபரையும் நீங்கள் நம்பாதீர்கள். ராகுல் காந்தி மட்டும்தான், காங்கிரஸ் மட்டும்தான் இன்றைக்கு ஒரு படி கீழே இறங்கி, அதுவும் தமிழகத்தை பார்த்து, திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து, திமுகவினுடைய நிலைப்பாட்டை பார்த்து 50% இடஒதுக்கீடுடைய உச்சவரம்பை நாங்கள் நீக்குவோம், சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம், அனைத்து ஜாதிகளுக்கும் உரிய பிரதிநிதித்துவத்தை கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் கொடுப்போம் என்று சொன்ன ஒரே கட்சி காங்கிரஸ் தான். அதற்கு அடிப்படையாக இருந்தது திமுக தான். எனவே இவர்கள் தான் இன்றைக்கு சமூக நீதியிலும் அரசியல் நீதியிலும் பிரதிநிதித்துவத்தை உங்களுக்கு உறுதிப்படுத்துவார்கள் என்பதை நீங்கள் இந்த பிஜேபி பின்னால சாமி கோயிலு என்று சென்ற ஒவ்வொரு ஜாதி தலைவர்களையும் நான் சொல்றேன், இந்த ஜாதி தலைவர்கள் பணத்திற்காக செல்லலாம், ஆனால் அந்த விளிம்பு நிலை ஜாதியை சேர்ந்த மக்கள் ஒருத்தரும் உண்மையை நீங்க உணர்ந்துக்கணும். நீங்க உணர்ந்து உண்மையிலேயே பிஜேபி பின்னால் போனால் நீங்கள் உரித்து எடுக்கப்படுவீர்கள். அதாவது வாலி கதை உங்களுக்கு தெரியும். வாலி தன் எதிரே இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் சரி அவனுடைய சக்தியில பாதி எடுத்துருவான். அது மாதிரிதான் பிஜேபி. நீங்க சென்றால் உங்கள் சக்தி உறிஞ்சப்படும், நீங்கள் சக்கையாக வெளியில் தள்ளப்படுவீர்கள், தூக்கி எறியப்படுவீர்கள். அதற்கு உதாரணம் OPS அவர்கள், அதற்கு உதாரணம் டிடிவி அவர்கள், அதற்கு உதாரணம் சசிகலா அவர்கள், அதற்கு உதாரணம் பீகார் சீஃப் மினிஸ்டர் நிதிஷ்குமார் அவர்கள், அதற்கு உதாரணம் சிவசேனா உத்தவ் தாக்கரே அவர்கள், அதற்கு உதாரணம் அகாலிதள், அதற்கு உதாரணம் ரீசெண்ட் உதாரணம் நவீன் பட்நாயக், ரீசெண்ட் உதாரணம் ஒரிசாவுடைய நவீன் பட்நாயக். எப்படி ஜெயலலிதா அவர்களை தனிமைப்படுத்தி அதிமுகவை ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுத்தார்களோ அதே மாதிரி நவீன் பட்நாயக் வயதாகிவிட்டது, எனவே அவரை அந்த கட்சியை எடுத்து அங்க பிஜேபி உருவாக்க வேண்டும் என்ற திட்டம் போட்டு வேலை பார்த்தாங்க. இதை தெரிந்து கொண்ட நவீன் பட்நாயக் இன்றைக்கு ஒதுங்கி விட்டார். எனவே இந்த பிஜேபியினுடைய இந்த நரித்தந்திரங்களை சாணக்கியத்தனம் என்று நினைக்காதீர்கள். இது நரித்தந்திரங்களை அதிகாரம் இருக்கிறது, பவர் இருக்கு, பணம் இருக்கிறது என்று நினைக்காதீர்கள். இது எதுவும் உங்கள் எதிர்கால சந்ததியை காக்காது என்பதை மனதில் கொண்டால் கண்டிப்பாக விளிம்பு நிலை சமுதாய மக்கள், எம்பிசி மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களிலேயே குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய விளிம்பு நிலை சமுதாயத்தை சேர்ந்த அனைத்து மக்களுக்கும் நான் சொல்றேன், இந்த பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் எவன் சொல்லிட்டு வந்தாலும் சரி கிட்டத்துல கூட அவனை விடாதீங்க, பக்கத்துல போகாதீங்க. உங்களை வைத்து அரசியல் பண்ணி பணம் சம்பாதிக்கக்கூடிய ஜாதிய தலைவர்களை ஒதுக்கி தள்ளுங்கள். ஜாதியை வைத்து யார் நடந்தாலும் சரி, நமக்கே உதாரணம் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு எந்த நிலைக்கு சென்று விட்டது என்று மட்டும் பாருங்க. பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சாதிய போராட்டுக்காக, இடஒதுக்கீட்டுக்காக
பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் அவர்கள் போராடினார். அப்ப ஒரு சமூக நீதி போராளி என்ற பட்டம் அவருக்கு இருந்தது. ஆனால் எந்த சமூக நீதியை அளிக்கக்கூடிய கட்சி பிஜேபியோ அதே கட்சியுடன் சேர்ந்து கூட்டணி வைத்து, ஏன்னா சிபிஐ கேஸ் அன்புமணி மேல இருக்கு, அந்த சிபிஐ கேஸ்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா ஜாதியாவது மதமாவது தூக்கி போட்டு பின்னால போய் நிக்கிறார். அப்ப முகவரி இழந்த நிலையில் பாமக செல்லும். பாமகவில் இருந்த வன்னியர்கள், வன்னிய மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், அந்த மக்கள் கண்டிப்பாக அதிமுக திமுகவுக்கு தான் வாக்களிப்பார்களை ஒழிய தங்கள் தங்கள் எண்ணங்களை ஜாதிய வாரி இடஒதுக்கீடை சாதி வாரி கணக்கெடுப்பை எடுக்க மாட்டோம் என்று நிற்கக்கூடிய உறுதியாக இருக்கக்கூடிய பிஜேபிக்கு ஒரு நாளும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க என்பது இந்த தேர்தலில் நமக்கு தெரியும். எனவே மக்களே உணர்ந்து கொள்ளுங்கள். ஜாதிய தலைவர்களை உங்களை வைத்து, உங்கள் வாக்குகளை வைத்து, உங்கள் வாக்குகளை வைத்து தன்னையும் தன் குடும்பத்தையும் நலப்படுத்திக் கொள்ளக்கூடிய எந்த ஜாதிய தலைவர்களையும் நீங்கள் நம்பாதீர்கள் என்றுதான் நான் எனது வேண்டுகோளாக நான் அவர்கள் முன்பாக வைக்கிறேன். பாரதிய ஜனதாவுடைய சோசியல் இன்ஜினியரிங், அவர்கள் பயன்படுத்துகின்ற சமூக நீதிங்கிற வார்த்தைக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு சமூக நீதி சூறையாடல் இருக்குங்கிறத ரொம்ப ஆதாரத்தோடு சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த விஷயத்தில் ஒரே ஒரு விஷயம், ஓபிஎஸ்க்கு முக்குளத்தோர், ஏடிஎம்கே முக்குளத்தோர் வேணால் கொஞ்சம் பேர் போகலாம், இதர முக்குளத்தோர் நவாஸ் கனிங்கிற இஸ்லாமியருக்கு தான் வாக்களிப்பாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஏடிஎம்கே தனியாக வேற நிற்கிது. அந்த முக்குளத்தோர் வந்து ஏடிஎம்கே, அதை ஏன்னா ஏடிஎம்கேங்கிறது சீட்டில் வராத அளவுக்கு கேண்டிடேட்டை போட்டிருக்கிறாங்க அவங்க. இப்போ ஏடிஎம்கே வேறு தனியாக நிற்கிது. அப்போ ஒரு ஏடிஎம் ராமநாதபுரத்தில் உள்ள ஒரு மறவருக்கு நம்ம ஓபிஎஸ்க்கு போடணுமா, இல்லை நம்ம பாரம்பரியமான நம்ம சாதி அதிகம் பெற்ற கட்சியான அதிமுகவுக்கு போடணுமாங்கிற குழப்பம் வரும்ல. முக்குளத்தூர் விட்டு அதிமுகவுக்கு போமா? இல்ல, பெரும்பாலான இன்னொரு என்னன்னா, பெரும்பாலான ஏடிஎம்கே வாக்காளர்கள் இன்றைக்கு வந்து நீங்க ராமநாதபுரம் கான்ஸ்டியூன்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு சின்னம், தெரிஞ்ச சின்னம் ரெட்டலை மட்டும்தான் இருக்கு. பலாப்பழம் ரீச் ஆகாது. பலாப்பழம் ஓரளவுக்கு ரீச் ஆகிட்டு இருக்கு. பட் ஆனா அது ஜெயிக்குமா அப்படின்றது கஷ்டம் தான், ஜெயிக்கிறது கஷ்டம் தான். ஆனா ஏடிஎம்கேக்கு இருக்கக்கூடிய நான் தான் சொன்னேன், ஒரு சில எண்ணங்கள் கொண்ட ஒரு சில பேர், 1% 2% வந்து வாக்கு ஏடிஎம்கே வாக்கு ஓபிஎஸ்க்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படிதான் சொல்றேன். இது வந்து முழுவதுமாக ஏடிஎம்கே வாக்கு ஓபிஎஸ்க்கு செல்லும் என்று நான் நினைக்கவில்லை. ஏடிஎம்கேக்கு முக்குளத்தோர் வாக்கு மட்டுமல்ல, மற்ற ஜாதி வாக்குகளும் ஏடிஎம்கேக்கு இருக்கு. எனவே வந்து ஒட்டுமொத்தமான ஏடிஎம்கே வாக்கை வென்று அவர் 2வது இடத்திற்கு வருவாரா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். 2வது இடத்திற்கு வந்து விட்டால் அது பெரிய விஷயம். அது அந்த அளவுக்கு வருவதற்கு கஷ்டம்தான். அது 3ஆம் இடத்திற்கு தான் அவர் போட்டி போட வேண்டியது இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக 2ஆம் இடத்திற்கு ஏடிஎம்கே தான் வரும். நவாஸ்கனி அவர்கள் இன்றைக்கு நேற்று தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கார். என்னை வந்து அவர் நவாஸ்கனி என்னை அணுகி, ராமநாதபுரம் மாவட்டம் உங்க மாவட்டம், நீங்க நம்ம தொகுதியை சேர்ந்தவர், அப்துல் கலாம் பிறந்த ஊரு இந்த தொகுதி, எனக்கு ஒரு போன முறை எனக்கு எதிர்கட்சியில இருந்த எம்பி ஆனதுனால என்னால ஒன்றும் செய்ய முடியல, முடிஞ்ச அளவுக்கு என்னால இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொன்னாரு. அவருடைய பார்லிமெண்டரி பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அவர் என்னை கேட்டுக்கொண்டதின் காரணமாக நான் அவருக்கு ஒரு தேர்தல் அறிக்கையை உருவாக்கி கொடுத்தேன். அவரும் நானும் இணைந்து ஒரு 3 மாதம் பணியாற்றி ஒரு தேர்தல் அறிக்கையை உருவாக்கி கொடுத்து, அப்துல் கலாம் கனவு கண்ட ஆழ்கடல் மீன்பிடிப்பு திட்டத்தை செயல்படுத்துவேன் என்று அவர் வந்து உறுதி கொடுத்திருக்கிறார். மற்றும் ஹெலிகாப்டர் டூரிசம், விமான தளம், அப்புறம் வந்து ராமேஸ்வரம், சேதுக்கரை போன்ற புனித தலங்கள்ல சுத்தமான சுகாதாரமான ஒரு சர்வதேச தரத்திலான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்தல், ஒரு சுற்றுலா சர்க்கியூட், பக்தி சுற்றுலா சர்க்கியூட்டை உருவாக்குறது, இதெல்லாம் வந்து, அப்புறம் புல்லட் ட்ரெயின், அப்புறம் வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் நூலகம், அப்புறம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிப்பதற்கு ஏற்ற ஒரு ட்ரைனிங் சென்டர், டெல்லி சென்னையில இருந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ட்ரைனிங் சென்டர், இப்படி எல்லாம் உருவாக்குவதற்கு திட்டம் போட்டு கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து ராமநாதபுரத்துல வந்து பேக்கரும்பு, அப்துல் கலாம் நினைவிடம் இருக்கக்கூடிய பேக்கரும்புல ஒரு 10 ஏக்கர் பரப்பளவுல ஒரு அறிவு சார்ந்த பூங்கா, அதாவது ஐடியா டு ரியலைசேஷன், ஐடியா டு ப்ராடக்ட் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரி 5.0 தழுவி ஒரு மாணவர்களுக்கு, இங்க ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. இந்த மாணவர்கள் உலகத்தரம் வாய்ந்த ஒரு என்விரான்மெண்ட்ல படிக்கணும். அதாவது வெர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆகுமெண்டட் வெர்ச்சுவல் ரியாலிட்டி, மிக்சட் ரியாலிட்டி, மெட்டாவர்ஸ் போன்ற ஒரு தொழில்நுட்பத்தோடு அவர்கள் ட்ரைனிங் எடுத்துக்கணும் அனைத்து துறைகள்லையும். அப்ப அதுக்கான ஒரு சென்டரை உருவாக்கணும், அறிவு சார்ந்த ஒரு பூங்காவை உருவாக்கணும். அதன் மூலமாக தங்கள் திறமைகளை உலகத்தரத்தோடு வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு திட்டத்தையும் அவர் செய்கிறேன் இருக்கார். இது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் கிளஸ்டர் பூங்காக்கள், அதாவது இது
பருத்தி கிளஸ்டர், நெசவு கிளஸ்டர், ஆயத்த ஆடை கிளஸ்டர், இந்த மாதிரி கிளஸ்டர் பூங்காக்கள் வந்து, அதே மாதிரி சீமக்கரு வேலிக்கருவேல மரத்தை வந்து மதிப்பு கூட்டப்பட்ட கிளஸ்டர், விவசாய பொருள்களுக்கு மதிப்பு கூட்டப்பட்ட கிளஸ்டர், இப்படி தொழில் விவசாயம் மூலமாக தொழில் முன்னேற்றுவதற்கான கிளஸ்டர், அதே மாதிரி அப்துல் கலாம் கனவு கொண்ட புறா திட்டத்தை மூலமாக ஸ்மார்ட் வில்லேஜஸ். அப்ப அதிதிறன் கொண்ட கிராமங்களை, திறன்மிகு கிராமங்களை உருவாக்குதல், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் திறன்மிகு கிராமங்களை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு எக்கனாமிக்கல் ஹப்பை உருவாக்கணும். இப்படிப்பட்ட பல்வேறு திட்டங்களை நானும் அவரும் விவாதித்து அவருக்கு செய்யும்போது, இதெல்லாம் செய்வதற்கு நான் கடுமையாக உழைப்பேன் என்ற உறுதியை அவர் வந்து நவாஸ்கனி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தமிழக அரசினுடைய உதவியோடு மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால் கண்டிப்பாக எனது தொகுதி இந்த ராமநாதபுரம் தொகுதி. எனவே இந்த தொகுதி செழிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டதின் பேரில் அவருக்கு நான் இந்த உதவியை இதை நான் வந்து அவருக்கு செய்திருக்கிறேன். கண்டிப்பாக மக்கள் மத்தியிலே இது ஒரு பேசு பொருளாக மாறும் என்று நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக மக்கள் அதற்கு அந்த உத்தரவை கொடுத்தால் கண்டிப்பாக அவர் செய்வதற்கு என்னாலான அனைத்து உதவிகளையும் திரு நவாஸ்கனிக்கு நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்றுதான் நான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக. பொதுவாக பாரதிய ஜனதாவினுடைய இந்த சாதிய கணக்கு குறித்தும் பேசுனீங்க, சோசியல் இன்ஜினியரிங் குறித்து. இதனால் பிசி, எம்பிசி, எஸ்சி மக்கள் எந்த அளவுக்கு அவேர்னஸாக இருக்குன்னு சொல்லிட்டீங்க. குறிப்பாக முக்குளத்தோர்களுக்கு எதிராக என்னென்ன பாஜக செஞ்சிருக்கு, முக்குளத்தோர் சமுதாய தலைவர்களை எந்த அளவுக்கு சிதைத்திருக்கு, ஆளுமை சிதைவு செய்திருக்கு, இதையெல்லாம் உணர்ந்து முக்குளத்தோர்கள் நவாஸ்கனிங்கிற முஸ்லீமுக்கு தான் வாக்களிப்பார்கள். ஏற்கனவே முஸ்லீமுக்கு மறவர்கள் வாக்களிக்கிற பண்புங்கிறது ராமநாதபுரத்தில் அதிகமாகவே இருக்குது. தேனியிலையும் அந்த தன்மை இருக்குது. ஆகவே இஸ்லாமியர்களுக்கு ஒரு முக்குளத்தோர் அதிக அளவில் வாக்குகள் செல்ல வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கீங்க. முக்குளத்தோர் வாக்கு ஓபிஎஸ்க்கும் ஏடிஎம்கேக்கும் பெரிய வாக்கு இருக்குங்கிறத ஒரு சோசியல் அப்சர்வராக, பொலிட்டிக்கல் அப்சர்வராக, ஒரு சிஃபாலிசிஸ்டாக இந்த ஆய்வை சொல்லியிருக்கீங்க. பார்ப்போம் என்னென்ன முடிவுகள் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம ஜூன் 4ஆம் தேதி தான் பார்க்கணும். உங்கள் நேரத்தை ஒதுக்கி கிட்டத்தட்ட தென் மாவட்டத்தினுடைய அனைத்து சாதிய, அரசியல், பொருளாதார, தேர்தல் பண்புகளை ரொம்ப விரிவாகவே மக்களுக்கு நுட்பமான முறையில் எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றி. தேங்க்யூ ஜீவா.